வழக்கமாக நான் என்றைக்குமே எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவேன். அப்படி எக்ஸ்க்ளூசிவ் சொல்லும்போது இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை பாருங்களேன், உங்களுக்கே சூப்பராக இருக்கும். என்னடா நல்லா இருக்கே, ஏதோ தாவேக்க ஆளுங்க வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க போல் அப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சரியா? என்னது கிரிப்பேட்டை ஏதோ ஒரு பேர், நகரம் அலுவலகம், நாமக்கல் கிழக்கு மாவட்டம் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்களா, ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? அதில் மஞ்சள் துண்டு பாருங்க, மஞ்சள் வேட்டி. அவர் ஃபேஸை ஜூம் பண்ணுங்களேன். அட என்னங்க நீங்கள் நல்லா ஜூம் பண்ணுங்க. கட்சி அத்தனை பேருக்கு நடுவில் நிற்கிறா பாருங்க. இவர் தான் கட்சியில இருந்து எடுத்துட்டு அவுத்து விட்டானுங்க. அட நம்ம பொம்பளை பொறுக்கி, சரி இது மாவட்ட செயலாளருங்க. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா அந்த மேலே கட்டு பேனரில் கூட இருக்காரு பாருங்க. பேனரில் கூட இன்னும் அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை. எப்படி கிழக்கு மாவட்டம் அப்படி இருக்க பார்த்தீங்களா? கீழே கூட டைப் எல்லாம் கூட இருக்கு. கீழே டைப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்நாதன் அப்படின்னு அவருடைய பேர் கூட இடம்பெற்று இருக்கு. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் இராசை ஜே விஜய் செந்தில்நாதன் அவர்களின் முன்னிலையில், பொம்பளை பொறுக்கி முன்னிலையில் சொல்லலாங்க, தப்பு இல்லைங்க. பதவி வாங்கி தரேன்னு பெட்ரூம்குள்ள போயிருக்காங்க இந்த பொறுக்கி. இன்னும் கட்சியில இருந்து எடுக்கல. சரியான மேட்டர்ல மட்டும் இருக்கு இல்லையா? அதை கட்சியில இருந்து எடுத்துருவியா நீ என்ன அவ்வளோ பெரிய கிழிச்சியா நீ அப்படின்னு அண்ணன் மிரட்டுறாப்புல விஜய் அங்கிள். நான் எப்போ நான் சொன்னேன் அண்ணா நான் உங்களை எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லையா? எவனோ ஊடகத்தில் செய்தி வெளியிட்டான்னா, அதுவும் யார் வெளியிட்டான்னா பீல ஆரம்பிக்கிற சேனல்னா, பீல ஆரம்பிக்கிற சேனல் வெளியிட்டுச்சுன்னா நான் வெளியிடலைன்னா அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனா தளபதிய இவர் இந்த பொம்பல் பொறுக்கி கட்சியில் ஆக்டிவா இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு போய் விசாரிச்சா என்னெல்லாம் கட்சியிலேருந்து எடுத்துருவானுங்களா? டேய், நான் எவ்வளோ பெரிய செல்வாக்கான ஆள்னு தெரியுமாடா? அது மட்டும் இல்லை, நம்ம டெண்டில்நாதன் அண்ணன் வந்து தான் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நாமக்கல்லில் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்படியே நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஏன் எஸ்சிலாம் வந்து விஜய் ஃபேனில் இல்லையா? இல்லை வேற கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் விஜய் ஃபேன் இல்லையா? இந்த கம்யூனிட்டியில் அதுவும் இவரோட சொந்தக்காரங்க மட்டும்தான். நீங்களாடா குடும்ப ஆட்சியை ஒழிக்க வரீங்க, சி ஜாதியை ஒழிக்க வரீங்க, சி அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. அண்ணன் வேறையா குடிச்சிருவாரு. என்ன சாக மாட்டாரு, போதைக்காக குடிப்பார், அது வேற.